ஹலோ ஃப்ரெண்ட், பருப்பு போட்டு கூட்டு செஞ்சு போர் அடிச்சிருச்சா? அப்போ வாங்க வித்தியாசமாக இந்த கூட்டு செஞ்சு பார்க்கலாம். இது தயிர் கூட்டுன்னு சொல்லுவாங்க. அதுக்கு நான் இன்றைக்கி வெள்ளரிக்காய் எடுத்துருக்கேன். வெள்ளரிக்காய், சௌச்சௌ, அப்புறம் இந்த 2 காயும் போட்டு நம்ம எப்படி வேணாலும் பண்ணலாம். இன்றைக்கி நான் வெள்ளரிக்காய் எடுத்திருக்கேன். வெள்ளரிக்காய் தோல் சீவி பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். நான் இன்றைக்கி குக்கர்லேயே வைக்க போகிறோம். அதனால் வெள்ளரிக்காய் நறுக்கிட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துட்டு வெள்ளரிக்காவே தண்ணி விட்டுக்கும் அப்படிங்கிறதுனால நான் கொஞ்சமாக தண்ணி விடுறேன். தண்ணி விட்டு குக்கரில் வைக்க போகிறோம். நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு அரைக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய், 2 பச்சை மிளகாய் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கோங்க. அப்புறம் ஒரு 1/4 ஸ்பூன் ஜீரகம், இதை போட்டு அரைச்சிட்டு வரப்போம். இப்போ பார்த்திங்கன்னா நான் அரைச்சிட்டு வந்து கருவேப்பிலை பிச்சு போட்டு கடுகும் தாளித்து கொட்டிட்டேன். ரொம்ப ஈஸியான கூட்டுங்க இது. சாப்பிட்லாம். கடுகு பிடிக்கல அப்படின்னாக்கா தொகையில் ஏதாவது ஒரு தொகையில் அரைச்சி இந்த கூட்டை தொட்டு சாப்பிட்லாம். இப்போ பார்த்திங்கன்னா குக்கர் திறக்க வந்துடுச்சு, வெள்ளரிக்காய் வெந்துடுச்சு. இப்போ இதில் நிறையா தண்ணி இருக்குது. இவ்வளோ தண்ணி வச்சு போட்டோம்னா கூட்டு ரொம்ப தண்ணியாகிடும். அதனால இந்த தண்ணியை கொஞ்சம் வடிச்சிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் நல்லாவே வடிச்சிட்டேன். இதை அந்த அரைச்சது கூட சேர்த்துக்கணும். இப்போது இதை நல்லா கலந்து விட்டுட்டு இதை அடுப்பில் வச்சு ஒரு கொதி விடணும். ரொம்ப மீடியம் ஃப்ளேமில் வச்சு விடுங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா அடுப்பு அடியில் பிடிச்சிரும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு அது ஜஸ்ட்டு ஒரு பபிள்ஸ் ஒரு கொதித்து வர மாதிரி இருக்கும்போது ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த பக்கத்துலலாம் கொதி வருது இல்லையா, இந்த அளவுக்கு சூடு போகும். இதை இப்போ ஆஃப் பண்ணிடலாம். இது நம்ம சூடாக தயிர் சேர்த்தோம்னா ஒன்று தயிர் திரியாக ஆகிடும், அப்புறம் இல்லைன்னா புளிக்கும். நம்ம மத்தியானம் சாப்பிடும்போது புளிச்சிரும். அதனால் இது இப்படியே மூடி வைக்க போகிறோம். நம்ம சாப்பிடும்போது 2 கரண்டி தயிரை ஊற்றி கலந்து சாப்பிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா சாப்பிட்ற டைம். இப்போ நான் தயிர் போட்டு தயிர் ஊற்றுறேன். 2லேருந்து 3 கரண்டி தயிர் ஊற்றிக்கலாம். தயிர் ஊற்றி நல்லா கலக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட தயிர் கூட்டு ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து கமெண்ட் சொல்லுங்கள். சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.